ஒரு மனிதனுக்கு சமூக வளர்ச்சி, சமுதாய தொடர்பு உண்டாகிறது, பிறந்ததிலிருந்தே உண்டாகிறது. ஒரு குழந்தை எந்த மாதத்தில் அம்மாவை கண்டறியும்? அம்மாவிடமிருந்து பிரிந்தால் மகிழ்ச்சியற்று காணப்படும் 3ஆம் மாதம். எரிக்சன் சமூக உளவியல் வளர்ச்சி நிலைகளை எத்தனை வகையாக விளக்குகிறார்? 8. மன உணர்வுகள் மேலோங்கி நிற்கும் நிலையே ஆகும். மனவெழுச்சி. மனவெழுச்சியானது மனிதனின் இயல்பூக்கத்தை சார்ந்தே எழுகிறது என்று கூறியவர் மக்டூகல். மனவெழுச்சிகள் கீழ்கண்ட எவற்றுடன் தொடர்பு கொண்டவை? உடல் மற்றும் உள்ளம். குறிப்பிட்ட ஒரு எல்லை வரை மனவெழுச்சி அதிகரிக்கும் போது சாதனை அதிகரிக்கும். அதற்கு மேல் மனவெழுச்சி சாதனையில் குறுக்கிடும் என குறிப்பிடும் விதி எரிக் பிரிட்சன் விதி. சமூக வளர்ச்சியில் குழந்தைகளுக்கு தான் என்ற உணர்வு எந்த வயது வரை இருக்கும்? 1. முன்மாதிரி என்ற கருத்தை வலியுறுத்தியவர் யார்? ஆல்பர்ட் பாண்டுரா. சமூகவியலின் தந்தை ஆக்ஸ்டல் கோம்ட். குழந்தையை குழந்தையாக கருத வேண்டும் என்று கூறியவர் ரூசோ. சமூக ஒப்பந்தம் என்ற நூலின் ஆசிரியர் ரூசோ. குழப்பம், கூச்சம், பொறாமை, தற்பெருமை, குற்ற உணர்வு போன்றவற்றை சிக்கலான மனவேச்சுகள் ஆகும். ஹெரால்ட் ஹெஸ்பர்க் என்பவரது கருத்தின்படி மனவேச்சுகள் எத்தனை பரிமாணங்களில் பரவி காணப்படுகின்றன? 3. இயல்புக்க நடத்தை எத்தனை கூறுகளை கொண்டது? 3. கற்றலுக்கான சமூக காரணி ஆகும். குடும்பம். இலக்கை அடைவதால் உருவாகிறது மகிழ்ச்சி. சோஷியல் கான்டெக்ட் என்ற நூலை எழுதியவர் ரூசோ. ஸ்கூல் அண்ட் சொசைட்டி என்ற நூலை இயற்றியவர் ஜான் டூயி. அடிப்படை மனவெழுச்சி ஆகும். சினம். சமுதாயத்தை சார்ந்து உருவாகும் நடத்தைகள். பொறாமை, வெட்கம், இரக்கப்படுதல். மனித மேம்பாடு சார்ந்து அமைகிறது மனவெழுச்சி. அறிவு வளர்ச்சி கொள்கை பிரியாஜி. கீழ்கண்ட எது மனிதனை மனிதனாக செயல்பட செய்யும்? மனவெழுச்சி. ஒரு மனவெழுச்சி அது எழுவதற்கான காரணம் மறைந்து பின்வரும் தொடர்ந்து செயல்படுகிறது. ஒரு மனவெழுச்சி அது எழுவதற்கான காரணம் மறைந்த பின்னரும் தொடர்ந்து செயல்படுகிறது எனில் அதனை எனலாம். மனவெழுச்சி நீட்சி. ஆசிரியர்கள் முக்கியமாக கவனம் செலுத்த வேண்டிய பருவங்கள் எது? குழவி பருவம், குழந்தை பருவம், குமர பருவம். தன்னைத்தானே கட்டுப்படுத்திக் கொள்ளுதல். இயல்பூக்கம். குழந்தையின் ஒழுக்க வளர்ச்சியில் கோர்பர்க் குறிப்பிடும் நிலைகளின் எண்ணிக்கை 3. பின் பிள்ளை பருவம் ஆண்டுகள் ஆகும். 8 முதல் 12. நடத்தை கொள்கையை உருவாக்கியவர் வாட்சன். கோத்தாரி அறிக்கை ஆண்டில் உருவாக்கப்பட்டது. 1964 இருந்து 66 வரை. மனவெழுச்சிகளை அளவோடு தேவைப்படும் இடத்தில் பயன்படுத்துவதை இவ்வாறு அழைப்பர். மனவெழுச்சி சமநிலை அடைதல். ஒழுக்கம் பற்றிய சார்பு நோக்கத்தை குழந்தைகள் அடையும் வயது 11 முதல் 12. மனவெழுச்சியை தூண்டக்கூடிய நிலையை ஏற்பட்டவுடன் எழுவது உடல்நிலை மாற்றம். சமூக உளவியல் வளர்ச்சி கொள்கை எரிக்சன். நல்லொழுக்க வளர்ச்சியை கோல்பெர்ட் எத்தனை நிலையாக பிரித்தார்? 1. சமவயது குழந்தைகள் ஒன்றுபட்டு உருவாக்கப்படும் குழு. ஓபார் குழு. சிக்கலான மனவெழுச்சி. பொறாமை. பிறவிலேயே தோன்றும் மனவெழுச்சி. அச்சம். குழந்தையின் சுதந்திர உணர்வுக்கும் மதிப்பளிக்கும் போது தானே தொடங்கும் திறன் எந்த வயதில் ஏற்படும்? 2 முதல் 3. மனிதன் ஒரு சமூக விலங்கு என்றவர் அரிஸ்டாட்டில். பொய் பேசுதல் என்பது பிரச்சனை நடத்தை. மாணவர்களின் சமூக பண்புகளை வளர்ப்பதற்கான உதவியானது எது? அறிவு வளர்ச்சி, ஒழுக்க வளர்ச்சி. எந்த குழு சுதந்திரமாகவும் எதிர்பாராமலும் விளையாட்டை மையமாக வைத்து உருவாகின்றன?
உபர்குழு. தொடக்க பள்ளி குழந்தையின் வயது 6 முதல் 9. மனவேற்று வெளிப்பாடு சமுதாயத்துக்கு சமுதாயம் வேறுபாடு என கூறியவர் மார்கரெட் மீட். குழவி பருவத்திலும் முன்பிள்ளை பருவத்திலும் மனவேற்றுகளின் ஓர் இருமுக போக்குநிலை தோன்றுகிறது என்று கூறியவர் ஃப்ராய்டு.